தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. அடுத்து விளையாட்டுச் செய்தி. சாம்பியன்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் கந்துரட்ட மெரூன்ஸ் அணியின் வீரர்கள் ஒப்பந்தத்தில் குமார் சங்கக்கார இன்று கையொப்பமிட்டார். அதனை உறுதிப்படுத்திய SLPL கிரிக்கெட் போட்டிகளின் பணிப்பாளர் அஜித் ஜெயசேகர கந்துரட்ட மெரூன்ஸ் அணிக்காக விளையாடுவதற்காக ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியிலிருந்து நீங்கியதாக அதன் உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை குமார் சங்கக்காரவே செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சங்கக்கார எதிர்நோக்கியுள்ள இந்த பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. 20 கிரிக்கெட் போட்டிகளில் சிரேஷ்ட வீரர்களை விட இளம் வீரர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு வழங்கும் தெரிவுக்குழுவின் கொள்கையை தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவர் சனத் ஜெயசூரிய இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் வலியுறுத்தினார். எனினும் அந்த கொள்கை சாம்பியன்ஸ் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கும் கந்துரட்ட அணியை தெரிவு செய்யும் போது இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் பின்பற்றாதது ஏன் என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். செயலாளர் அவர்களே, 20 கிரிக்கெட் போட்டிகளின் போது இளம் வீரர்களுக்கு கூடுதல் வாய்ப்பளிக்கவே எதிர்பார்க்கப்படுகிறது என சகல சந்தர்ப்பங்களிலும் தெரிவுக்குழு தெரிவித்து வந்தது. ஆனால் இந்த தருணத்தில் அந்த வாய்ப்பை இளம் வீரர் ஒருவருக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்ற போதிலும் கிரிக்கெட் நிர்வாகத்தால் சங்கக்காரவை விடுவிக்க முடியாதது ஏன்? இந்த சந்தர்ப்பத்தில் அவர் இந்த நாட்டு அணிக்காகத்தான் விளையாட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் இருப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, அது கிரிக்கெட் தெரிவுக்குழுவின் தீர்மானம். அவரை தெரிவு செய்துள்ளனர். எமது இந்த தொடர் 19ஆம் திகதி முடிவடைந்தது. 20ஆம் திகதி குழாம் தீர்மானிக்கப்பட்டது. 21ஆம் திகதி ஆகும் போது தெரிவு செய்யப்பட்ட சகல வீரர்களுக்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்பது அறிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் கடந்த 27ஆம் திகதி வரை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தமக்கு அதனை அறிவிக்கவில்லை என ஊடகவியலாளர்களிடம் நேற்று கருத்து வெளியிட்ட போது குமார் சங்கக்கார கூறினார். இதனை பலரும் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். இது நாடு மற்றும் பணத்துக்கு இடையிலோ அல்லது நாட்டுக்கும் IPL கிரிக்கெட்டுக்கும் இடைப்பட்ட தெரிவு என்றே பலரும் நினைக்கின்றனர். அது முற்றிலும் தவறு. ஏனெனில் சாம்பியன்ஸ் லீக் மற்றும் IPL கிரிக்கெட் போட்டிகளில் நாடுகளின் அணிகள் பங்கேற்பதில்லை. நான் தனிப்பட்ட விருப்பில் கந்துரட்ட அணியை தெரிவு செய்தால் IPL அணிக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். எனினும் நீங்கள் கிரிக்கெட் நிர்வாகம் என்ற ரீதியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இழப்பீடு தொகையை இன்றி அல்லது இழப்பீட்டு தொகையை குறைத்து என்னை விடுவிக்க முடிந்தால் நான் கந்துரட்ட அணிக்காக விளையாடுவதில் எவ்வித சிக்கலும் இல்லை என கூறினேன். குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் முகவர் நிலையம் போன்று IPL கொடுக்கல் வாங்கலில் செயற்படுமானால் இவ்வாறான பிரச்சனைகளை தவிர்த்து வைக்க வேண்டியது கிரிக்கெட் நிறுவனத்தின் பொறுப்பில்லையா? பண ரீதியாக பார்த்தால் அது நட்டமாக இருக்கலாம். நிறுவனம் என்ற ரீதியில் கிரிக்கெட் நிர்வாக சபை பணத்தையும் வர்த்தகத்தையும் நோக்கினால் தொழில்சார் ரீதியாக தமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என வீரர்கள் நினைக்க மாட்டார்களா? வருமானத்துக்காக தெரிவு செய்ததாக குமார் சங்கக்கார ஒருபோதும் தெரிவிக்கவில்லை. புரிந்து கொண்ட வகையில் அதன் பொறுப்பு அந்த அணிக்கே உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மில்லியன் 20 மில்லியன் போன்ற பாரியதொரு தொகையை செலுத்துவதால் எனக்கு இழப்பு ஏற்பட்டாலும் பசியுடன் இருக்க வேண்டிய நிலை எனக்கு இல்லை என்பது எனக்கு தெரியும். அதற்கு அப்பால் சென்றால் ஏன் இந்த அசௌகரியமான நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதுதான் வருத்தம். அடுத்த வருடம் எவ்வாறான நிலை ஏற்படும்? SLPL விளையாடினால் அடுத்த வருடம் என்ன நடக்கும்? SLPL තරඟාවලියේ නවුරුද්ද ගැහුවොත් මොකද්ද වෙන්නේ? මේ ප්‍රශ්න වලට තාම උත්තර හරියට ලැබිලා නැහැ.